சுந்தரவனம் என்ற ஒரு அழகான காட்டில் தேஜுபுறாக்கு சொந்தமாக ஒரு அழகான திராட்சை பழ தோட்டம் ஒன்று இருந்துச்சு. தேஜுபுறா எப்போவுமே கம்போடு அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாத்தும் வந்துச்சு. ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த காலுக்காகவும் ராணிக்காகவும் தேஜுபுறாவின் திராட்சை பழ தோட்டத்தை பார்த்தாங்க. திராட்சை பழ தோட்டத்தை பார்த்த ராணிக்காகவும் காலுக்காகவும் ஒரு மரத்தில் போய் உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. காலு, பாத்தீங்களா அந்த தேஜுபுறாக்க திராட்சை பழ தோட்டத்தை நிறைய திராட்சைகள் இருக்கு. எனக்கு இப்பமே சாப்பிடணும் போல இருக்குது. ஆமா ராணி, எனக்கும் தான் சாப்பிடணும் போல இருக்குது. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறது? தேஜுபுறா அங்க கம்போட காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்ப போனோம்னா சரியா அடிதான் கிடைக்கும். ஆமா ஆமா காலு, நம்ம நாளைக்கு காலையிலேயே வந்து அந்த திராட்சை பழங்களை சாப்பிடலாம். அப்படியே மறுநாள் காலை பொழுதும் வந்தது. காலு, நீங்க போய் அந்த திராட்சை தோட்டத்துல இருந்து திராட்சை பழங்களை பறிச்சுக்கிட்டு வாங்க. எனக்கும் இன்னைக்கு உடம்பு சரியில்லாதது மாதிரி இருக்குது. என்ன ராணி நீ சொல்ற? நான் தனியா போய் அந்த திராட்சை பழங்களை பறிச்சுக்கிட்டு வரணுமா? இல்ல ராணி, என்னால தனியா எல்லாம் போக முடியாது. நீயும் வா. காலு, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீங்க மீனாட்சி குருவிய உங்க கூட கூட்டிக்கிட்டு போங்க. சரி ராணி, நீ சொன்ன மாதிரியே நான் மீனாட்சிய கூட்டிக்கிட்டு போறேன். அப்படி சொன்ன காலுக்காக மீனாட்சி குருவியை கூப்பிட அதனுடைய வீட்டுக்கு சென்றது. மறுபுறம் மீனாட்சி குருவி காலை பொழுதிலேயே உணவுகளை தேடி காட்டுக்குள்ள செல்ல தயாரா இருந்துச்சு. அந்த சமயம் காலுக்காக மீனாட்சி குருவின் வீட்டுக்கு வந்தது. மீனாட்சி, காலை பொழுதுலயே எங்கேயோ போக தயாரா இருக்க போல இருக்கு. ஆமா காலுவண்ணா, காலை பொழுதிலேயே காட்டுக்குள்ள போய் தானியங்களை எடுத்துக்கிட்டு வரலான்னு இருக்கேன். நேற்றுக்கு மெட்டுக்குள்ள செல்லச்சு ஒரு இடத்துல நிறைய தானியங்களும் சோள பயிர்களும் கிடைக்குதுன்னு அங்கதான் நான் போய்கிட்டு இருக்கேன். இல்ல மீனாட்சி, நீ அங்கெல்லாம் போகாத. நான் நிறைய திராட்சை பழங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை பார்த்தேன். அங்க யாருமே இல்ல. நம்ம 2 பேரும் அங்க போய் சுவை மிகுந்த திராட்சை பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். சுவை மிகுந்த திராட்சை பழங்கள் இருக்குன்னு சொன்ன உடனே மீனாட்சி குருவிக்கும் அந்த திராட்சை பழத்தை சாப்பிட ஆசை வந்தது. சரி காலுவண்ணா, அந்த தோட்டம் யாருடையது? இல்ல மீனாட்சி, அந்த தோட்டம் யாருடையதோ இல்ல. அது பொதுவான திராட்சை பழ தோட்டம். நம்ம 2 பேருமே போய் நமக்கு தேவையான திராட்சை பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். சரி காலுவண்ணா, வாங்க போலாம். அப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் மீனாட்சி குருவியும் தேஜுபுறாவின் திராட்சை தோட்டத்துக்கு போனாங்க. மீனாட்சி, நான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். இது தேஜுபுறாவோட தோட்டம். தேஜுபுறானா இங்க காவல் காத்துக்கிட்டே இருக்கும். என்ன காலுவண்ணா சொல்றீங்க? நீங்க பொதுவான திராட்சை தோட்டம் தானே சொன்னீங்க. ஆமா மீனாட்சி, நீ என் கூட திராட்சை தோட்டத்துக்கு வரமாட்டான் தான் அப்படி சொன்னேன். நீ தேஜுபுறா வருதான்னு பாத்துக்கோ. நான் முதல்ல திராட்சை பழங்களை சாப்பிடுறேன், பிறகு நீ இந்த திராட்சை பழங்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காக அந்த திராட்சை பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஒருவித பயத்தோடையே மீனாட்சி குருவி இங்கேயும் அங்கேயுமா பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த சமயம் பார்த்து தேஜுபுறா கம்போட திராட்சை பழ தோட்டத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. மீனாட்சி குருவி அதை பார்த்ததுமே, காலுவண்ணா காலுவண்ணா, தேஜுபுறா கம்போட வந்துகிட்டு இருக்கு, நீங்க வாங்க, நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம். மீனாட்சி குருவி சொன்ன எதையுமே கேட்காம காலுக்காக திராட்சை பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. உடனே மீனாட்சி குருவி திராட்சை பழ தோட்டத்துல போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அந்த சமயம் பார்த்து அங்க வந்த தேஜுபுறா, இல்லாத காலு, நீதான் இந்த திராட்சை பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு போறதா? இன்னைக்குதான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். இல்ல இல்ல தேஜு, எனக்கு உன் தோட்டமே தெரியாது. என்ன அந்த மீனாட்சி குருவி தான் இங்க கூட்டிக்கிட்டு வந்துச்சு. மீனாட்சி இந்த தோட்டத்துலதான் ஒளிஞ்சிருக்கா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது தேஜு, என்ன விட்டுரு தேஜு. அங்க நடந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மீனாட்சி குருவி தேஜுபுறாக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன மன்னிச்சிரு தேஜு, எனக்கு இது உன் தோட்டம்னே தெரியாது. இந்த காலு தான் என்னை ஏமாத்திங்க கூட்டிக்கிட்டு வந்துச்சு. இப்போ அந்த காலுக்காக உன்கிட்ட பொய் சொல்லுது. எனக்கு எதுவுமே தெரியாது. மீனாட்சி குருவி சொன்ன எதையுமே தேஜுபுறா கேட்கவே இல்லை. நீங்க 2 பேரும் மாறி மாறி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
அப்படின்னு சொன்ன தேஜபுரா மீனாட்சி குருவியையும் காலுக்காகத்தையும் கதை கம்பால தாக்க ஆரம்பிச்சது. அடி தாங்க முடியாம மீனாட்சி குருவியும் காலுக்காகமும் அங்கிருந்து பறந்து போனாங்க. அப்படியே பல நாட்கள் கடந்து போனது. மீனாட்சி குருவிக்கு காலுக்காக இப்படி செய்ததை மறக்கவே முடியல. இதனால காலுக்காகத்துக்கு நல்ல ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சது. என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு, இந்த காலுக்காகத்துக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொன்ன மீனாட்சி குருவி காலுக்காகத்தின் வீட்டிற்கு சென்றது. காலு அண்ணா, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. வா மீனாட்சி, நான் நல்லா இருக்கேன். என்ன மன்னிச்சிடு மீனாட்சி, எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியவே செய்யாது மீனாட்சி. சரி காலு அண்ணா, அது போகட்டும். காலு அண்ணா, எனக்கு ஒரு ஆந்தை நண்பன் இருக்கான். அவனுக்கு மாமர தோட்டம் ஒன்று இருக்கு. அதுல நிறைய மாம்பழங்களும் இருக்கு. அவன் என்ன விருந்துக்கு கூப்பிட்டுருக்கான். நான் இன்னைக்கு சுவையான மாம்பழங்களை சாப்பிட போறேன். அதான் உங்களையும் ராணி அக்காவையும் கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். இரவு நேரம் ஆனதுமே நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிக்கிட்டு போறேன். சரி சரி மீனாட்சி, கண்டிப்பா நாங்க இன்னைக்கு இரவு உன் கூட வரோம். அப்படியே இரவு பொழுதும் வந்தது. குர்குராந்தை அந்த மாம்பழ தோட்டத்தை பாதுகாத்துட்டே இருந்துச்சு. மீனாட்சி குருவியும் காலுக்காகமும் ராணிக்காகமும் அந்த குர்குராந்தையின் மாம்பழ தோட்டத்திற்கு போனாங்க. மாம்பழங்களை பார்த்ததுமே ராணிக்காகமும் காலுக்காகமும் மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் பார்த்து மீனாட்சி குருவி ஒரு மாம்பழத்தை எடுத்து கீழே போட்டது. மாம்பழங்களை போட்டதுமே மீனாட்சி குருவி அங்கிருந்து பறந்து சென்றது. மாம்பழம் விழுந்த சத்தத்தை கேட்டதுமே தூக்கத்திலிருந்து விழுந்த குர்குர் ஆந்தை அங்க 2 காகங்கள் மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. ஏ திருட்டு காகங்களே, நீங்க தான் இங்க மாம்பழங்களை சாப்பிட வர்றதா? வசமா இன்னைக்கு என்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இல்ல இல்ல ஆந்தையாரே, நாங்க சாப்பிட வரல, மீனாட்சி தான் எங்களை கூட்டிக்கிட்டு வந்துச்சு. பொய்யா சொல்றீங்க அப்படின்னு சொன்ன ஆந்தை அந்த 2 காகங்களையும் பிடித்து மரத்தில் கட்டி வைத்தது. திருடி சாப்பிடணும்னு நினைச்ச 2 காகங்களுக்கும் சரியான தண்டனையும் கிடைச்சிச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான்.